ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேனடான் சீசன் 2 உடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சீசன் 2 இப்போ ரீசெண்டாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி முடிஞ்சுது. ஸோ இப்போ ஃபால் சீசனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் இன்றைக்கி டேனடான் சீசன் 2 உடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ சடனாக ஏன் டேனடான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே உங்களால் நிறைய அனிமேஸை இந்த சேனலில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் ஒன் பீஸ் ஒதுக்கி வைக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அப்படி கிடையாது. வீக்லி அட்லீஸ்ட் 5 வீடியோஸ் ஆகுது ஒன் பீஸ் பற்றி இருக்கும். ஸோ ஒன் பீஸ் தான் நம்ம சேனலில் 3.1K வரையும் க்ரோ பண்ண வச்சுது. அதனால் வீக்லி ஒரு 5 வீடியோஸ் அப்படி இல்லைனா டெய்லி கூட நான் ஒரு ஒன் பீஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அதை தாண்டி எக்ஸ்ட்ராவான அனிமே வீடியோஸும் அனிமேஸ் லிஸ்ட்டையும் அண்ட் அனிமே எக்ஸ்பிளனேஷனையும் உங்களால் இதுக்கப்புறம் பார்க்க முடியும். ஸோ டெய்லியும் 2 வீடியோஸ், அதில் ஒரு ஒன் பீஸ் வீடியோ இருக்கும், அப்படி இல்லைனா வேறு எதனா அனிமே பற்றி இருக்கும். அதே போல் ஒரு அனிமே எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அண்ட் மாங்கா சாப்டருடைய எக்ஸ்பிளனேஷனும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அது எல்லாமே இந்த சேனலில் உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் நான் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி 2 வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம டேனடான் அனிமேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டேனடானுடைய சீசன் 2 ரிவ்யூ பார்த்துட்டு நாளைக்கு சீசன் 1 and 2 உடைய ரீகேப்பை பார்க்கலாம். அண்ட் அந்த ரீகேப் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா டேனடானுடைய சாப்டர்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். எனிவே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. அதனால் டேனடானை பார்க்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை. எனிவே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா, இந்த சீரிஸுடைய பிளாட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த சீரிஸோட பிளாட்னு பார்த்தோம்னா, ஒக்காரோன் அப்படின்ற ஒரு பையன் இருப்பான். அதே போல் மோமோ அயாசி அப்படின்ற ஒரு பொண்ணு இருப்பாங்க. இதில் ஒக்காரோனுக்கு ஏலியன்ஸ் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதே போல் ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு பிலீஃபும் அவர்கிட்ட இருக்குது. அண்ட் அப்படியே நம்ம மோமோ கிட்ட பார்த்தோம்னா, மோமோக்கு இந்த ஸ்பிரிட்ஸ் மேலே கொஞ்சம் பிலீஃப் இருக்குது. கொஞ்சம் பிலீஃப்னு சொல்ல முடியாது, ஸ்பிரிட்ஸ் இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஒன்றா மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த மீட்டப்பில் இவங்களுடைய பிலீஃப்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதில் நம்ம ஒக்காரோன் ஸ்பிரிட்ஸ் இல்லை அப்படின்னு நம்புறாரு. அதே போல் மோமோ ஏலியன்ஸ்ல இல்லவே இல்லை அப்படின்னு நம்புறாங்க. ஸோ இவங்க 2 பேர் இதை ப்ரூஃப் பண்றதுக்காக மோமோ ஒக்காரோனை ஒரு டனல் மாதிரி இருக்கிற இடத்துக்கு அனுப்புவாங்க. அதே போல ஒக்காரோன் மோமோவை ஒரு பழைய பில்டிங்க்கு அனுப்புவாங்க. ஸோ இவங்க போன அந்த 2 இடத்துல இவங்க எது இல்லைன்னு நினைச்சாங்களோ அது ரெண்டுமே அந்த இடத்துல இருக்கு. மோமோ ஏலியனை பாக்குறாங்க, அதே போல ஒக்காரோன் ஸ்பிரிட்ஸை பாக்குறாங்க. இதுல இருந்து தான் இந்த டேனடான் ஸ்டோரி ஆரம்பிக்கும். அண்ட் ஒரு டிஃப்ரெண்டான பிளாட்டை உங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டோரியை இப்போ இவங்க 2 பேர் ஏலியன்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ் இருக்குன்னு நம்பினதுக்கு அப்புறமா இவங்களை அட்டாக் பண்ண வர ஸ்பிரிட்ஸ் அண்ட் ஏலியன்ஸை இவங்க எப்படி ஃபைட் பண்ணி டிஃபீட் பண்றாங்க அப்படின்றது தான் இதோட மெயின் பிளாட்டு. அதை தாண்டி சைடில் இன்னொரு பிளாட் ஆரம்பிக்கும். அது என்னன்னா, ஒக்காரோனுடைய பால்ஸ் காணாமல் போயிடும். அது என்னன்னு சொன்னால் வீடியோ கொஞ்சம் பெருசாக போகும், அதனால அது அப்படியே விட்டுடுறேன். ஸோ அனிமே பார்த்த உங்களுக்கு அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ சீசன் 1 எண்டில் ஜிஜி அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. ஜிஜி வந்து மோமோவுடைய ஃப்ரெண்டு. அவருக்கு அவருடைய ஹோமில் ப்ராப்ளம் அப்படின்றதுனால நம்ம மோமோ அண்ட் ஒக்காரோன் போகிறாங்க. அதுதான் சீசன் 2ல் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ சீசன் 2ல் ஜிஜியோட ஹோமில் இருக்கிற அந்த ஸ்பிரிட்டை டிஃபீட் பண்ணுறது தான் அவங்களுடைய மிஷனு. அண்ட் அதை தாண்டி ஜிஜியோட உடம்புலையும் ஒரு ஸ்பிரிட் வந்துடும். அண்ட் அந்த ஸ்பிரிட் ஜிஜியோட பாடியை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சைட் ஸ்டோரிஸ் இதுக்குள்ளே இருக்கு. அதே போல் பேக் ஸ்டோரிஸ்னாலே ரொம்ப சேடஸ்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அனிமேல பார்த்துருப்போம். அந்த வகையில் 2 பேக் ஸ்டோரியை காமிச்சிருப்பாங்க. அந்த 2 பேக் ஸ்டோரியுமே ரொம்ப சேடாகவும் ரொம்ப டார்க்காகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே இந்த சீரிஸ்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பேசிக்காகவே இந்த சீரிஸ் உடைய பிளாட் அப்படின்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பிரிட்ஸ் அண்ட் ஏலியன்ஸ் ரெண்டுமே ஒரே ஸ்டோரியில் இருக்கு. அண்ட் நம்ம நம்பப்படாத அந்த 2 விஷயமுமே இந்த வேர்ல்டில் இருக்கு அப்படின்னு இந்த ஒரு ஸ்டோரி சொல்லுது. இது ரெண்டுமே நம்ம வேர்ல்டுலையும் சரி இந்த ஸ்டோரிலையும் சரி ஃபிக்ஷனல் தான். ஆனால் இது ரெண்டுமே அந்த உலகத்தில் இருக்கிறதுனால அந்த ஸ்டோரி கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த அனிமே கொஞ்சம் காமெடியாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலே அது பார்க்கறதுல டைம் போகிறதே தெரியல. ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஃபன்னியாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி பிளாட். ஸோ ஸ்டோரி பிளாட்னு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்குது. அதனாலே இந்த ஒரு அனிமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டாக அப்படியே நம்ம அனிமேஷன் பக்கம் வருவோம். ஸோ இந்த ஒரு அனிமேவை அனிமேட் பண்ணது சயின்ஸ் ஆரோ அப்படின்ற ஒரு ஸ்டுடியோ தான். ஸோ ஆக்சுவலாக டேனடான் ஃபேமஸ் ஆனதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, அதோட ஸ்டோரி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஸ்டோரியில் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸை நம்மளால் பார்க்க முடியும் மாங்கால. அதை அப்படியே பார்க்காம அடாப்ட் பண்ணியிருக்கிறதுனால எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அனிமேஷனில். அது மட்டும் இல்லாமல் ஃபைட் சீன்ஸ்லாம் சூப்பராக அனிமேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி அனிமே ஆர்ட் ஸ்டைல் தான் ரொம்ப பிடிக்கும். அதனாலே எனக்கு இது ஒரு அனிமே ஒரு ஃபேவரட் அனிமேவாகவும் இருந்தது. ஸோ அனிமேஷன் வைஸாக எந்த ஒரு குறையும் பண்ணல சயின்ஸ் ஆரோ ஸ்டுடியோஸ். ஸோ அப்படியே நம்ம ஆக்ஷன் பக்கம் வந்தோம்னா ஆக்ஷன்லையுமே எந்த ஒரு குறையும் கிடையாது. ஃபைட் சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. அண்ட் சீசனுக்கு சீசன் 2 மெயின் ஃபைட் இருக்கும். அந்த 2 ஃபைட்டுமே சூப்பராக அனிமேட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஃபைட் சீன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை தாண்டி அப்படியே நம்ம ரொமான்ஸ் பக்கம் வந்தோம்னா ரொமான்ஸ்க்குமே இந்த ஒரு அனிமேல எந்த ஒரு பஞ்சமும் கிடையாது. ரொமான்ஸுமே சூப்பராக தான் இருந்தது, சூப்பராக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப மினிமலாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. மினிமலானா இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற தேவைக்கான மாதிரி இந்த ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் அடாப்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால
அதுலேயுமே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அண்ட் மைனஸ் எதனா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் எதுவும் பெருசாக நோட்டீஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு 18+ சீன்ஸ் கொஞ்சம் இருக்கும். பட் அது அனிமேனாலே நார்மலாக இருக்கிறது தானே. பட் இதில் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் மற்றபடி எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஒரு பக்காவான அனிமேவாகவும் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ டோட்டலாக நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு அனிமேக்கு 5க்கு 5 கொடுப்பேன். பிகாஸ் எல்லா இடத்துலையுமே ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் அதே போல் சவுண்ட் டிசைன் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் இது எல்லாமே பக்காவாக தான் இருந்தது. அதுலேயுமே எந்த ஒரு குறையும் இல்லை. அதே போல் சீசன் 2 எண்டில் சீசன் 3க்கான ஒரு லீடும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே சூப்பராக தான் இருந்தது. ஸோ சீசன் 3ல என்ன நடக்க போகுது அப்படின்றது வரப்போகிற மாங்கா சாப்டர்ஸில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். பிகாஸ் இது வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்மாலாக தான் இருக்கும். பட் இதுக்கப்புறம் வரப்போகிற ரிவ்யூ வீடியோஸ் கொஞ்சம் லென்த் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் கொடுங்க. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.